உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தால் நிச்சயமா உங்களுடைய முடிவு வந்து சம்பூர்ணமா தான் இருக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வரவேற்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவு வந்து என்னுடைய வாழ்க்கைய வந்து ரொம்பவே மாத்திருச்சு. அது என்ன முடிவு அப்படின்றத தான் நான் வந்து இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன். அது என்ன முடிவு அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்த விட்டு எப்பயுமே வந்து பிரியவே கூடாது அப்படின்றது தான் அந்த முடிவு. ஆண்டவருடைய சமூகம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இது தெரியும். ஆண்டவருடைய சமூகம்னா என்னன்னு தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்கனால பரவால்ல. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா வந்து நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அப்ப என்னுடைய சிறு வயதிலேருந்தே நான் வந்து ஆண்டவருடைய கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல தான் வளர்ந்துட்டு வந்தேன். வளர்ந்துட்டு வரும்போது எல்லாமே அப்பப்ப ரொம்ப வந்து ஆக்டிவா ஆண்டவருடைய காரியத்துல வந்து கேட்பேன். எங்க சபையில உள்ள ஊழியக்காரங்க மெசேஜ் எடுத்தாங்கன்னு வைங்களேன், அதை வந்து அப்படியே ரொம்ப வந்து நுணுக்கமா உட்காந்து எழுதுறது, இதெல்லாம் பண்றது எல்லாமே வந்து நான் பண்ணுவேன். பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து நான் ரொம்ப வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நான் அதுக்கடுத்து நான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரி, கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்கிட்ட தனியா இருங்க, நான் கொஞ்ச நேரம் இந்த ஒர்க்கை நான் படிச்சுட்டு வரேன், இல்லைன்னா நான் டியூஷன் போயிட்டு வரேன், இதை மாதிரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆவியானவரை பத்தின ஒரு புக்கு நான் படிச்சேன். அதுல வந்து பாஸ்டர் பென்னிஹின் வந்து ஆவியானவரை பத்தி வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து எழுதியிருப்பாரு. அப்ப அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆவியானவரை பத்தி புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, நீ வந்து எப்பயுமே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலகவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது அந்த நம்முடைய அட்மாஸ்பியரை எப்பயுமே ஆண்டவருடைய சமூகம் வந்து இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். இது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எல்லா நேரமே பைபிளை திறந்து வச்சுட்டே 24 மணி நேரம் இருக்க முடியாது கண்டிப்பா. அதே மாதிரி எல்லா நேரமே வந்து நான் அப்பவே அபிஷேகம் பெற்றுட்டேன், அப்பவே அந்நிய பாஷை பேசுவேன். இப்போ ஒரு 8th 10th அந்த மாதிரி டைம்லேயே பேசுவேன். ஒரு சின்ன வயசுலேயே அபிஷேகம் எல்லாம் பெற்றேன். ஆனாலும் எல்லா நேரமே நம்ம அப்படி செய்ய முடியாது. அதே மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணா கூட எல்லா நேரமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க முடியாது. எல்லா நேரமே பாட்டு பாடிக்கிட்டேவும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஆண்டவருடைய பிரசனத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது? இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆவியானவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த ஒரு ஒரு சின்ன சினாரியோ மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம மீன் தொட்டியில மீன் போட்டு வச்சிருப்போம். மீன் வளர்க்குறவங்க மீன் வந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்தா மட்டும்தான் உயிரோட இருக்கும். இப்ப அதை தூக்கி நீங்க ஒரு 1/4 மணி நேரம் வெளியே போடுங்களேன், அது கண்டிப்பா வந்து செத்து போயிடும். இதே மாதிரிதான் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? அது வந்து அந்த நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கிறதான். இந்த கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அன்னையிலேருந்து என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப என்டையர்லி வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம நம்ம அந்த மீன் தொட்டிக்குள்ள இருக்க அந்த மீன் மாதிரியே நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன் மாதிரியே நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அந்த தண்ணி விட்டு அது எப்பெல்லாம் வெளியே வருதோ அதுக்கு வந்து லைஃபே கிடையாது. அதே மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவரை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃபே கிடையாது. இப்போ இந்த பிரசன்னத்தை நம்ம எப்படி இந்த காலகட்டத்துல மெயின்டைன் பண்றது, இதுதான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சுக்கான ஒரு விஷயமே. அப்பதான் நான் ஒரு காரியத்தை முடிவு பண்ணேன். நம்ம வந்து இனிமே காலையில எந்திரிச்சதுமே டைரி எடுத்து ஒரு வசனத்தை வந்து நம்ம எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அந்த வசனத்தை மட்டும் நம்ம வந்து எங்க போனாலும் நம்ம வந்து அப்படியே அப்படியே வந்து நினைச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல வந்து மெடிடேஷன் பத்தி சொல்றது என்னன்னா, மனசுல உள்ளதை நீங்க ஃபுல்லா எம்டி பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வேத வசனம் வந்து நம்மள மெடிடேஷன் வந்து அந்த மாதிரி சொல்லல, வேற மாதிரி வந்து நமக்கு மெடிடேஷன் சொல்றாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவுல நம்ம தூங்குவோம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் எதுக்காக அந்த இரவும் பகலும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தத்துல அந்த மெடிடேட் பண்றதுக்குன்னு ஒரு டைமே நீங்க ஒதுக்காதீங்க, எப்பயுமே ஒரு வகையான மெடிடேஷன்ல இருங்க அப்படின்றதுக்கு தான் இரவும் பகலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யோசுவா 1:8 இருக்கும். ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கும் அதே கட்டளை தான் கொடுப்பாரு. நீ வந்து என்னுடைய இந்த வேதத்தின் மேல நீ எப்பயுமே இரவும் பகலுமே நீ தியானமா இருக்கணும் அப்படின்னா நீ செய்யற காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். அப்பதான் நான் ஒண்ணு முடிவு பண்ணேன். இந்த பைபிளை நம்ம தூக்கிட்டே 24 மணி நேரம் எல்லா இடத்துக்கும் நம்மளால போக முடியாது. அதே மாதிரி பைபிளை வாசிக்கிட்டே 24 மணி நேரம் ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்ல, நமக்கு நிறைய பொறுப்புகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு வசனத்தையோ இல்ல ஒரு சம்பவத்தையோ ஆண்டவர் வந்து நமக்கு இது பண்ணும்போது அந்த நாள் முழுவதும் நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணாலும் அதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்மளை இருக்க வைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் பண்ணலாம்.
டங்ஸ்ல வந்து நீங்க பேசலாம். பேசிட்டே வந்து நீங்க இது பண்ணலாம். அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கலாம். வீட்டுக்குள்ள நீங்க ஒரு கிறிஸ்தவ வீடா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க வேலை செய்யும்போது, போம்போது, வரும்போது எப்படினாலும் சரி, அப்படி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பிரேயர் பண்ணிட்டே வந்து நடக்கலாம். ஆண்டவரே என் குடும்பத்த ஆசீர்வதிங்க, குடும்பத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்த நான் வந்து தெளிக்கிறேன். இந்த மாரி ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ள செய்யும்போதே இது பண்ணலாம். டிரைவ் பண்ணும்போது நீங்க பண்ணலாம். எப்படினாலும் அந்த சமூகத்துக்குள்ள நீங்க வந்து எப்பயுமே இருக்க வந்து பழகிக்கணும். எப்பப்பெல்லாம் நீங்க வெளிய போறீங்களோ, அப்பல்லாம் நீங்க நெனச்சுக்கணும், அந்த தண்ணிய விட்டு அந்த மீன் வெளிய வந்துச்சுன்னா, அதுக்கு லைஃபே கிடையாது. அந்த மாரி தான் என்னுடைய லைஃபு அப்டின்ட்டு நெனச்சுக்கணும். இதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கொண்டதுக்கப்புறம், உண்மையா நான் சொல்றேன், என்னுடைய லைஃப்ல ஆண்டவர் எவ்வளவோ என்னுடைய திங்கிங் ஆண்டவர் மாத்துனாரு. நீ இப்ப வந்து வொர்ஷிப் நீங்க வந்து எடுக்க வரேன்னா, நீ முன்னாடியே வந்து என்னுடைய சமூகத்த அங்க உருவாக்கியிருக்கணும் அப்டின்னு சொன்னாரு. அப்ப காலையிலேயே நாங்க வந்து போயி அந்த இடத்துல பிரசன்ஸ உருவாக்குறதுக்காக அங்க வந்து பாட்டு போடுவோம். இல்லன்னா வீட்லயே வந்து நல்லா பாட்டு வந்து அந்த பிரசன்ஸ கொண்டு வரக்காக நாங்க வந்து இது பண்ணுவோம். இது பண்ணும்போது அந்த அந்த சர்வீஸ்ல வந்து பாட்டு பாடும்போதே ஒரு ரொம்ப வந்து ஒரு அனாயிண்டிங் வந்து ஃபீல் பண்ற மாரி இருக்கும். இதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே நம்ம வந்து எப்பயுமே இருக்க பழகும்போது உங்க லைஃப் வந்து வேற மாரி இருக்கும். 2வது இன்னொன்னு என்னன்னா, உங்க குடும்பத்தினரையும் நீங்க ஈஸியா வந்து அதுக்குள்ள வந்து கொண்டு வந்துரலாம். அதாவது ஆண்டவருடைய காரியங்கள்ல உங்கள அறியாமயே நீங்க கொண்டு வந்துரலாம். அவங்களும் இதுல ஆர்வப்பட ஆரம்பிப்பாங்க. ஆர்வமே இல்லாத உங்க குடும்பத்தினர் கூட கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்வப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா வேற வழி இல்ல. நீங்க உங்க வீட்டையே ஆண்டவருடைய பிரசன்ஸா மாத்திட்டீங்க. அவங்களால வந்து அவங்கள அறியாமயே அந்த பிரசன்ஸ்குள்ள அவங்க இருக்க வந்து பழகிக்குவாங்க. உங்களோட சேர்ந்து பாடல் பாடுறது, உங்களோட சேர்ந்து அப்பப்ப பிரேயர் பண்றது, இல்லாட்டினா நீங்க சொல்ற வசனத்த அப்பப்ப அவங்களும் சொல்றது. இந்த மாரி அவங்களும் வந்து அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. தேவ சமூகத்த விட்டு ஒரு கிறிஸ்தவங்க வெளிய போனாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து லைஃபே கிடையாது. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்திராமம் 33:14, 15ல இருக்கு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இது வந்து ஒரு நல்ல பிரேயர். இந்த இந்த வசனத்தை சொல்லி நம்ம தினமுமே நம்ம வந்து ஜெபிக்கலாம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.